ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, நம்மளால் என்ன முடியும்? நம்மளே கிச்சனில் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீட்டை பார்த்துக்கிறது, இதை தவிர நம்மளால் வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக தான். நான் தப்பாக சொல்லலை. நம்ம கிச்சனில் தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்க தேவையில்ல. அதுக்காக நம்மளால் கிச்சனில் மட்டும்தான் இருக்க முடியும், கிச்சன் வேலை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படியும் கிடையாது. நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளால் எல்லாமே முடியும். அதுக்கு நம்ம முதல்ல மனசு வைக்கணும். அது மட்டும்தான். படித்தவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல அவங்களுக்கான சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, திறமைகளையும் வளர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு தைரியமாகவும் துணிச்சலாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த பணம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும். ஆனால் நம்மள மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு துணிச்சல் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நானுமே உங்களில் ஒருத்தி தான். நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நானுமே யோசிச்சுருக்கேன். நானுமே யோசித்து கவலைப்பட்டிருக்கேன். இந்த 4 செவத்தை தாண்டி எங்கேயும் வெளியில் போக முடியலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறையா யோசிச்சுருக்கேன். ஆனால் எனக்கு எந்த வழியுமே கை கொடுத்தது கிடையாது. பெருசாக படிப்பும் கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டு இல்லை சிஸ்டம்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ வேலை செஞ்சு சம்பாதிக்கிற அளவுக்கு. வீட்டில் கிச்சனில் இருந்துக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும். என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் புதுசு இருப்பீங்க இல்லையா? இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிருக்கும், இல்லை இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருந்தவங்களே கூட என்ன பண்ணலாம், எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. எனக்கெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே ஆள் கிடையாது. ஒரு சேவிங்ஸ் பேக்ரவுண்டு கிடையாது. சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமுமே என் ஃபேமிலி சைடு இருந்தது கிடையாது. இப்படி ஒரு உலகம் இருக்குது, சேவிங்ஸ் பண்ணி வாழ்கிறவங்களும் லைஃப்பில் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத உணராமல் இருந்து வாழ்ந்து அந்த மாதிரி இருந்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு தான் நான். ஸோ நான் முதல் நிறையா விஷயங்களை பார்க்கும் போதும் கற்றுக்கும் போதும் எனக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. பார்த்தோன்னே என்னால் எதையும் கற்றுக்க முடியல, கவனிக்க தான் செஞ்சேன். ஆனாலுமே என்னை கூப்பிட்டு எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இதை இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, குறை தான் சொல்லுவாங்க, குறை தான் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா எதையுமே யாருக்குமே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததில்லை, ரொம்ப கம்மி தான். அது நம்மளாக பார்த்து உணர்ந்து எதனால் திட்டுறாங்க, எதனால் தப்பாக சொல்கிறாங்க, இல்லை எதனால் குறை சொல்கிறாங்க அப்படின்றத நம்மளாக யோசிக்கும் போது தான் தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், இல்லை இதை இப்படியும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கலாம், இல்லை இதை கற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் அனுபவப்படும் போது தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். புதுசாக இருக்கீங்க, சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கிச்சனை தாண்டி எங்கேயுமே போக முடியல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ் ஆகலாம். நம்ம செய்ய போகிற சின்ன சின்ன ஒரு வித்தியாசமும் சின்ன சின்ன மாற்றமும் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு சேவிங்ஸை ஏற்படுத்த போகுது. இது நம்ம யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் மாற்றுறனால போய் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் மாற்றி பாருங்கள். மாற்றும் போது என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் உணர்வுபூர்வமாகவே, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, கண் கூடவே நீங்கள் பார்க்க முடியும், உணர முடியும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களுமே நான் பேசுகிறது உங்களுக்கு ஓகே சரி அப்படின்னு பட்டுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சின்ன சின்ன மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களை மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக சின்னதாக ஒரு சேவிங்ஸை கண்டிப்பாக உங்களாலேயுமே செய்ய முடியும். இப்படியே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது பெரிய அளவில் கண்டிப்பாக மாறி நிற்கும். முதல்ல நம்மளோட எய்ம் சேவிங்ஸை நம்ம கற்றுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் ஆரம்பித்து அது பெருசாக பெரிய அளவில் கூட போய் கண்டிப்பாக நிற்கும். முதல்ல நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வீட்டு செலவுகளை பார்க்குறதுக்கு உங்கள் கையில் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை நம்பி பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே, ரொம்ப சூப்பர். ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் சில பேர் இருக்காங்க, நம்மளை நம்பி கையில் காசு கொடுக்க மாட்டாங்க, நம்மளை நம்பவும் மாட்டாங்க.
ஏ டு Z எல்லா வேலையுமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து எனக்கு ஒரு ரூ. 10 வேணும், இல்லை ஒரு ரூ. 100 வேணும் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு வந்து கரெக்டாக கணக்கு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் மனசை தளர விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எப்படியாச்சும் உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வாங்க. கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. ஒரு நாள் ஒரு விஷயத்த கேட்குறனால எதுவும் மாறப்போகிறது கிடையாது. அதுக்காக நம்ம சண்டை போடணும், தினமும் சண்டை போடணும், வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பொறுமையாகவே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பொறுமையாக இருந்தே நம்ம சாதிச்சுக்கலாம். தினமும் கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. உங்கள் நிலைமையை அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் அவங்கள மாற்ற பாருங்கள். அட்லீஸ்ட்டு ஒரு மாதத்துக்கான மொத்த செலவை பார்க்குறதுக்கான அமௌண்ட்டை அவங்க கொடுக்கல அப்படின்னாலும், சிம்பிளான ஒரு அமௌண்ட்டு அது வந்து நீங்கள் ஏதாவது வீட்டு பொருள் வாங்குறதுக்குன்னு சொல்லியே ஸ்டார்டிங் கேளுங்க. பொறுமையாக கேளுங்க. ஒரு நாள் கேளுங்க, 2 நாள் கேளுங்க, இல்லை ஒரு வாரம் கேளுங்க, இல்லை 10 நாள் கூட கேளுங்க, இல்லை ஒரு மாதம் கூட கேளுங்களேன். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அவங்களுக்கே கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். அப்படி உங்களை நம்பி கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கையை வர வச்சு அந்த நம்பிக்கையுமே காப்பாற்றுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அவங்களோட மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை என்ன பண்ணியுமே அவங்க உங்களை நம்பலை, மாறலை, காசு கையில் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ரூ. 100 வாரத்தில் ஒரு முறையாச்சும் கொடுக்க சொல்லுங்கள். அட்லீஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டையாவது கொடுக்க சொல்லுங்கள். ஒரு ரூ. 500 கொடுக்க சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா தினமும் ஒரு ரூ. 10 கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஏன்னா நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, இல்லை பொண்ணுங்க கிட்ட காசை கையில் காட்டவே கூடாது, எதுவாக இருந்தாலும் நான் தான் பார்ப்பேன், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நிறையா ஜென்ரேஷன் மாறிப்போச்சு. இருந்துமே சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும், இல்லை வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டை நம்பி இருக்கீங்க, இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து தான் நீங்கள் சாதிக்கணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம சண்டை போட்டு ஒரு நாள் 2 நாளில் முடிய போகிறது கிடையாது. இது வாழ்க்கை. நம்ம பொறுமையாக இருந்து தான் பண்ணி ஆகணும். அவங்க ஏறி நிற்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்மளுமே ஏறி போயிட்டோம் அப்படின்னா அப்புறம் குடும்பம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்காகவும் அவங்க முகத்துக்காகவும் நம்ம கொஞ்சம் அமைதியாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். கொஞ்ச நாள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. கிச்சனில் செலவு பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, யோசிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சேமிப்பதற்கு சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து அதை விட நிறையா இருக்குது. அதனால் நம்ம வந்து குடும்பத்தை பார்க்கும் போதோ இல்லை ஒவ்வொன்றும் வந்து நம்ம கைப்படவே பார்த்து வாங்கும் போதோ தான் அதில் இருக்கிற அந்த நெளிவு சுழிவு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் நல்லது கெட்டது அப்படின்ட்டு நம்மளே உணர்ந்து பண்ணும் போது மட்டும்தான் அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து எல்லாத்தையும் நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக முடியும், நிறையா முடியும். நம்ம ஒன்றையுமே கவனமாக பண்ணும் போது நிறையா முடியும். பட் ஏனோ தானோ ரூபாலலாம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் ரூபான்றது ரூபான்றது ரூ. 100 அப்படின்னு அந்த இடத்துல தண்டமாகுது. நம்ம ஒரு ரூபாவையும் யோசிக்கும் போதும் கணக்கு பார்த்து பண்ணும் போதும் தான் அந்த இடத்துல ரூபா, 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 500 மிச்சமாகுது. இந்த விஷயத்த வந்து நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு 5 கிலோ வெங்காயம் நம்ம ரூ. 100 கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா கூட அந்த ரூ. கொடுத்து 5 கிலோ வாங்குகிற வெங்காயமும் நம்ம எத்தனை நாளைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்றத உங்களில் நீங்கள் எத்தனை பேர் கவனித்து பார்த்துருக்கீங்க? கவனித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு நம்ம குழம்புக்கு எத்தனை வெங்காயம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு யோசிங்க. அதுக்காக சாப்பிடக்கூடாதா, சமைக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு பொருள் நம்ம இப்போது இன்றைக்கி ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த குழம்பு இருக்கும் போதே அதை ஓரங்கட்டி வச்சுட்டு வேறு ஒரு டிஷ்ஷு சமைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம வந்து தவிர்த்துக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம தினமுமே இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒன்று இருக்கும் போதே இன்னொன்று அப்படின்னா அப்போது அந்த இடத்துல எவ்வளோ ஒரு வீணாக போகுது அப்படின்றத யோசிங்க. இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா வர வேண்டிய வெங்காயத்தை வந்து நீங்கள் நம்ம ஒரு நாள்லேயே 2-3 சமையல் சமைக்கும் போது அப்போது நமக்கு அது தேவையில்லாத தண்ட செலவு தானே. எந்த இடத்துல எதை எப்படி செலவு பண்ணணுமோ அதை முதல்ல நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன்.
இன்னும் நிறையா இருக்குது. நான் வெறும் உங்களுக்கு உதாரணத்துக்காக ஒரு வெங்காயம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏ டு இசட் உப்பு, புளி, மிளகான்னு எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான வாங்குகிற ஒவ்வொரு பொருள்லேயுமே ஒவ்வொரு விஷயம் இருக்குது. எதை பண்ணாலுமே நம்ம நல்லா யோசித்து தெளிவாக பொறுமையாக பண்ணணும். எடுத்த உடனே ரொம்ப ப்ரெஷர் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக யோசித்து நிதானமாக நம்ம ஒன்றையும் ரொம்ப காலம் எடுத்தே பண்ணலாம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப பண்ணுறோம் பார்த்து அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மென்டலாக வந்து ப்ரெஷர் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷரை யாருமே எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் போது எனக்கு அதை தெளிவாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. பட் நானே தான் அது எல்லாத்துலேயுமே இருந்து மீண்டு வந்தேன். பொறுமையாக நம்ம பார்க்கலாம்.